தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆவார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழித் திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1973இல் தெலுங்கு திரைத்துறையில் நடிகனானார். அதன் பின்பு தமிழில் பட்டின பிரவேசம் என்ற கே. பாலச்சந்தரின் திரைப்படத்தில் நடித்து தமிழுக்கு அறிமுகமானார். இதுவரை 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்துள்ளார். சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த், சிரஞ்சீவி ஆகியோரோடு இணைந்து நடித்துள்ளார். சரத்பாபு அவர் இயற்பெயர் சத்யம் பாபு டிக்சித்துலு. அவர் பிறப்பு 31 ஜூலை 1951. அவர் இறப்பு மே 22, 23, 71 வயதில் காலமானார். ஐதராபாத்தில் தெலுங்கானா இடத்தில். அவர் வாழ்க்கை துணை ரமா பிரபா, சினேகா நம்பியார். சத்யம் பாபு தீக்ஷித்துலு என்ற இயற்பெயர் கொண்ட சரத்பாபு 31 ஜூலை 1951 பிறந்தார். ஏப்ரல் 2023இல் சரத்பாபு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுவதாக தெரியப்பட்டது. இந்நோய் காரணமாக இவர் மே 3 அன்று இறந்துவிட்டார் என்றும் பல வதந்திகள் வந்தன. இருப்பினும் இவர் உயிருடன் இருப்பதாக சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் உறுதி செய்தன. இவரது உறவினர்கள் பொதுமக்களிடம் சமூக ஊடக அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என்று அறிவித்திருந்தார். சரத்பாபு அவர் கூறியது: என் அப்பா ஒரு உணவக தொழிலாளி. அவருடைய தொழிலை நான் கையாள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நான் ஒரு காவல் அதிகாரியாக இருக்க விரும்பினேன். கல்லூரி நாட்களில் நான் குறுகிய நோக்கத்தை வளர்த்து கொண்டேன். தெளிவான நோக்கம் காவல்துறையில் சேர முன் நிபந்தனையாக இருந்ததால் என் கனவுகள் நொறுங்கின. என் அம்மாவிடம் மகன் அழகாக இருக்கிறான், அவன் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என் கல்லூரி விரைவாளர்களுக்கு அதைத்தான் சொன்னார்கள். இதெல்லாம் என் மனதில் விளையாடியது. அதற்கு என் தந்தை எதிர்ப்பு தெரிவித்தாலும் அம்மா எனக்கு ஆதரவாக இருந்தார். நான் அவ்வியாபாரத்தில் ஈடுபட மாட்டேன் என்று என் மனதில் தெரிந்தது. நான் தோல்வியுற்றாலும் குடும்ப தொழிலிருந்து பின்வாங்காமல் நான் தொழிலுக்கு வரமாட்டேன் என்று என் மனதில் தெரிந்தாலும் அதைத்தான் நினைத்தேன். ஒரு திரைப்படத்திற்கான புதுமுக தேர்விற்கு செய்த நாளில் நான் எதிர்பார்த்ததை விட மிக எளிதாக தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். என்னுடைய முதல் நடிப்பு கே. பாலச்சந்தர் இயக்கிய தமிழ் படத்தில்தான். இத்திரைப்படம் தெலுங்கில் இதி கதகாடு என்று என்னுடன் கமலஹாசன், சிரஞ்சீவி ஆகியோரை வைத்து மறு ஆக்கம் செய்யப்பட்டு வெற்றி பெற்றது. சரத்பாபு அவருடைய இறப்பு உடல்நலக் குறைவால் ஐதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரத்பாபு 2023 மே 22 அன்று 71 வயதில் அவர் காலமானார். சரத்பாபு நடித்த பல திரைப்படங்களில் சில படங்கள்: பட்டின பிரவேசம் 1977, நிழல் நிஜமாகிறது 1978, நினைத்தாலே இனிக்கும் 1979, சட்டம் 1983. அவர் நடித்த தெலுங்கு படங்கள்: இதி கதகாடு 1979, மூடு முல்ல பந்தம் 1980.